பெற்ற தந்தையை முதியோர் இல்லங்களுக்கு அனுப்பும் இக்கால இளைஞர்கள் தன் தந்தைக்காக திருமணம் செய்து கொள்ளாமல் பிரம்மச்சாரியாகவே வாழ்வை கழித்த பீஷ்மரின் வரலாற்றை படித்தால் அப்படி செய்ய மாட்டார்கள். பீஷ்மரை பிரகஸ்பதி என்ற குருவிடம் பயிற்சிக்கு சேர்த்தாள் அவரது தாய் கங்காதேவி. பீஷ்மரை குருவுக்கு மிகவும் பிடித்து போய்விட்டது. பயிற்சிகள் முடிந்து விடைபெறும்போது மற்ற சீடர்கள் எல்லாம் குருவுக்கு தங்களால் முடிந்த தட்சணையை அளித்தனர். ஆனால் பீஷ்மரை அழைத்த குரு, பீஷ்மா, குரு தட்சணையாக உனக்கு என்ன வேண்டும் சொல் என்று கேட்டார். அதாவது சீடனுக்கு குரு அன்பளிப்பு தருவதாக சொன்னது உலகில் எங்கும் நடக்காத புதுமை. சீடன் பீஷ்மரும் தயங்காமல், குருவே, எந்த சூழலிலும் எனக்கு ஆசை என்பது வரவே கூடாது, இதற்கான மனோபலம் பெற எனக்கு அருளுங்கள் என்றார். பீஷ்மா, உன் இதயம் இரும்பு போல் பலமாக இருக்கும். பெண், மண், பொன் ஆகிய எதுவும் உன்னை ஒன்றும் செய்துவிடாது என்றார் குரு. இந்த தட்சிணை தந்த மன உறுதியால்தான் தந்தை சந்தனுவுக்காக தன் வாழ்வையே அர்ப்பணித்தார் பீஷ்மர். குருவருள் இருந்தால் திருவருளான தெய்வபலம் தானாக கிடைத்துவிடும். இதனால்தான் மாதா பிதாவிற்கு அடுத்தபடியாக குருவிற்கு முக்கியத்துவம் தந்தனர் நம் முன்னோர்கள்.